ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ சரஸ்வதி அகாடமி திருபுவனம்ன்ற இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. பாண்டிச்சேரியில் இருக்க திருபுவனம்ன்ற பகுதியில் தான் நம்ம டியூஷன் அண்ட் கோச்சிங் சென்டர் நடத்திட்டு வரோம். அதோட பேர் தான் சரஸ்வதி அகாடமி. ஸோ இந்த 2026-27 அகாடமிக் இயர்க்கான பேட்சுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் நம்ம யூடியூப் சேனலில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 10க்கான பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது மேக்ஸோட கிளாஸ் 1 வீடியோ தான் இது. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 9th-லேருந்து 10th போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி மேக்ஸ், அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸும் நம்ம போடலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து மேக்ஸோட ஃபஸ்ட்டு கிளாஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். 2026-27 அகாடமிக் இயர்க்கான பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னிலேருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கான ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்ஸோட ஃபஸ்ட்டு லெசன் ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பரில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ஸ். இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஃபேக்டரைஸ்ட் as a product of prime, and this factorization is unique apart from the order in which the prime factor occurs. So fundamental theorem kana definition இதுதான். Every composite number can be expressed or factorized as a product of primes, and this factorization is unique apart from the order in which the prime factor occurs. So அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. So fundamental theorem of arithmetic னா என்னன்னு டெஃபினிஷன் பார்த்தீங்க. அந்த டெஃபினிஷன் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் நமக்கு தெரியும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு காம்போசிட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டுன்னு கொடுத்துருக்காரு. அப்போ காம்போசிட் நம்பர்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. இப்போ வாட் இஸ் மீன் பை காம்போசிட் நம்பர்? அப்போ காம்போசிட் நம்பர். அடுத்து என்ன சொல்றாங்க? அது பிரைம். அப்போ பிரைம் நம்பர். இது ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போறோம். காம்போசிட் நம்பர்னா என்ன, பிரைம் நம்பர்னா என்ன? ஸோ நம்பர் சிஸ்டம் நம்ம படிச்சிருக்கோம். நேச்சுரல் நம்பர் 1, 2, 3 எக்ஸெட்ரா ஜஸ்ட் ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்துருது. சரிவா? இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் எடுத்துருது. ஸோ பிரைம் நம்பர்னா என்னன்னு பாருங்க. பிரைம் நம்பர்னா நமக்கு என்ன? என் நம்பர் which is divisible by itself and 1. ஸோ பிரைம் நம்பர்னா என்ன? எந்த ஒரு நம்பர் அதே நம்பராலையும் ஒன்னாலையும் டிவைட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ 2ன்ற நம்பர் எடுத்துங்க. இப்போ இந்த 2ன்ற நம்பரை என்னால் என்ன பண்ண முடியும்? 2ஆல டிவைட் பண்ண முடியும், 1ஆல டிவைட் பண்ண முடியும் இல்லையா? வேற எந்த நம்பராலையும் என்னால் டிவைட் பண்ண முடியாது. 2 3ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ணா பாயிண்ட்ல வரும். ஓகேவா? எந்த ஒரு நம்பரை இந்த சேம் நம்பராலையும் 1ஆலையும் மட்டும் டிவைட் பண்ண முடியுதோ அதுக்கு பேர் தான் பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்க 2, 3, 5, 7. ஸோ 1லேருந்து 10க்குள்ள பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7 இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர். இப்போ இதை பாருங்க 3, 1 இதால் மட்டும்தான் என்னால் டிவைட் பண்ண முடியும். இதை 5 and 1, 7 and 1. ஓகேவா? இப்போ அதர் நம்பர்ஸ் பாருங்க. இப்போ இந்த 4ன்ற நம்பரை என்னால் என்ன பண்ண முடியும்? 1ஆல டிவைட் பண்ண முடியும், 2ஆல டிவைட் பண்ண முடியும், 4ஆல டிவைட் பண்ண முடியும். அதுவே 6ன்ற நம்பர் எடுத்தோம்னா என்னால் 1ஆல டிவைட் பண்ண முடியும், 2ஆல டிவைட் பண்ண முடியும், 3ஆல டிவைட் பண்ண முடியும், 6ஆல டிவைட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 8 எடுத்தோம்னா அது மாதிரி தான் 1, 2, 4, 3 இத்தனை நம்பரால் என்னால் டிவைட் பண்ண முடியும். 9 எடுத்தோம்னா 1, 3, 9. 10 எடுத்தோம்னா 1, 2, 5, 10. ஸோ அதர் நம்பர் இதே மாதிரி எத்தனை நம்பர்ஸ் எடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ பிரைம் நம்பருக்கான டெஃபினேஷனும் காம்போசிட் நம்பருக்கான டெஃபினேஷனும் இதுதான். எந்த ஒரு நம்பர் அதே நம்பராலையும் 1ஆலையும் டிவைட் ஆகுதோ அது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். அதர் தென் பிரைம் நம்பர்ஸ் நமக்கு எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர்ஸ். இப்போ இந்த 4, 6, 8, 9, 10 இதெல்லாம் தான் எனக்கு என்னது? காம்போசிட் நம்பர். இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1. இந்த நம்பர் 1 பிரைம் நம்பர்லையும் வராது, காம்போசிட் நம்பர்லையும் வராது. நெய்தர் தி பிரைம் நம்பர் நாட் தி காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. 1ன்றது ஸ்பெஷல் சீரிஸ், எதுலையுமே வராது. ஓகேவா? ஸோ அதர் தென் 2லேருந்து ஆரம்பிக்கிறோம். த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் இஸ் 2. ஓகேவா? அட் த சேம் டைம் எனக்கு
பிரைம் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒன்லி ஈவன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும்தான். ஸோ பிரைம் நம்பர்ல வரக்கூடிய ஒன்லி ஈவன் நம்பர் 2 மட்டும்தான். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஈவன் நம்பருமே எனக்கு என்ன ஆயிடும், 2ஆல டிவைட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு ஈவன் நம்பரும் பிரைம் நம்பர்ல வராது எக்ஸப்ட் 2. ஓகேவா? 2 தவிர்த்து வேற எந்த ஈவன் நம்பரும் வராது. அண்ட் ஆல்சோ ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து வர எல்லாமே என்னவா இருக்கும்னா ஆட் நம்பர்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5, 7, 11, 17, 13 எக்ஸெட்ரா. ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ பிரைம் நம்பர்ஸ் என்னன்றதை நம்ம வீடியோட லாஸ்ட்ல ஒரு 100 பிரைம் நம்பர்ஸ்க்கான நம்பர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணோம். ஓகே, ஸோ பிரைம் நம்பர்னா என்னன்னு புரியுதா? a number which is divisible by itself and 1. காம்போசிட் நம்பர்ன்றது அதர் than prime numbers. அதர் than prime number. ஓகேவா? அப்ப இந்த காம்போசிட் நம்பர் என்னால என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு 4ன்ற காம்போசிட் நம்ம எடுத்து இந்த 4ன்ற காம்போசிட் என்னால என்ன பண்ண முடியும்னா பிரைம் ஃபேக்டர் தான் எழுத முடியும். 2 into 2 இல்லையா? 4ன்றதை நான் எப்படி எழுதலாம்? 4 can be written as 2 into 2. இப்போ இதுல பாருங்க 2 is a prime number, 2 is a prime number. இப்போ 9 அப்படின்றது எழுது. ஓகே, இவனா வருதா? இப்போ 10 அப்படின்ற ஒரு நம்பர் எழுது. இப்போ 10 நான் எப்படி எழுதலாம்? 2 into 5. அப்ப 2 is a prime number, 5 is a prime number. எந்த ஒரு காம்போசிட் நம்பரையுமே என்னால என்ன பண்ண முடியும்? பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஃபேக்டரைஸ்னா ஒண்ணுமே இல்லை, அதை இந்த மாதிரி பிரிச்சு எழுதிருப்பான். அதாவது டிவைட் பண்ணி நம்ம பிரிச்சு எழுதுறோம் இல்லையா? தட் இஸ் நோன் அஸ் ஃபேக்டரைசேஷன். நீங்க சின்ன கிளாஸ்ல என்னன்னு படிச்சிருக்கீங்க? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. இப்படி லாங் டிவிஷன் மெத்தட்ல இப்படி போட்டு 10 என்ன பண்ணுவேன்? 2ஆல பண்ணுவோம், தென் 5, அகைன் 5ஆல பண்ணுவோம், 1. ஸோ இட் கேன் பி ரிட்டன் அஸ் 2 into 5 அப்படின்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? திஸ் இஸ் கால்ட் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் எ காம்போசிட் நம்பர். ஓகேவா? இதை தான் இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் தியரம்ல பார்க்க போறோம். இப்போ இதை பார்த்து பாருங்க புரியும். எவரி காம்போசிட் நம்பர், ஓகேவா, எந்த ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்தாலும் can be expressed. எக்ஸ்பிரஸ்னா இந்த மாதிரி பிரிச்சு எழுதுறோம் இல்லையா? 2 into 5 into இந்த மாதிரி என்னால எழுத முடியும். தட் இஸ் கால்ட் எக்ஸ்பிரஸ். அதான் என்னன்னு சொல்றாங்க? ஃபேக்டரைஸ்னு சொல்றாங்க. as a product of, ப்ராடக்ட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். ஸோ என்ன சொல்றாங்க? ப்ராடக்ட் ஆஃப் பிரைம். ஸோ பிரைம் நம்பர்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்க ஒரு நம்பர் எடுத்து 10 எடுத்துக்கிறோம். 10 என்ன பண்றோம்? 2 into 5 எழுது. அப்போ மல்டிப்ளிகேஷன் எழுதுறோமா? அது என்ன நம்பர்? பிரைம் நம்பர். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர். ஓகேவா? அண்ட் திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். யூனிக்னா என்ன அர்த்தம்? யூனிக்னா ஒன்லி ஒன் டைப். ஸோ யூனிக்னா என்ன? ஒன்லி ஒன் டைப்ல தான் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க 10ன்றத 2 into 5 மட்டும்தான் என்னால் 3 into 5 எழுத முடியுமா? இல்லை வேற ஏதாவது நம்பர் மாற்றி எழுத முடியுமா? ஸோ ஒன் பிரைம் ஃபேக்டரைஸ் நான் பண்ணிட்டேன்னா அதை ஒரே வழியில மட்டும்தான் எழுத முடியும். அண்ட் திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக் apart from the order. அதாவது இது என்ன பண்ணலாம்? மாத்தி வேணலாம் எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 10 is equal to 5 into 2 வேணா எழுதலாமே தவிர 2 into 5 இப்படின்ட்டு மாத்தி எழுதலாமே தவிர அந்த நம்பர்ஸ் மாறாது. ஸோ வரக்கூடிய பிரைம் நம்பர் பாருங்க, இங்கேயும் 2 தான் இருக்கு, இங்கேயும் 5 தான் இருக்கு. அப்போ எனக்கு வர நம்பர் சிமிலர் தான், யூனிக்லி எக்ஸ்பிரஸ், பட் பிளேசஸ் மே பி சேஞ்ச். நான் இன்னும் பெரிய நம்பரா எடுக்கும்போது நம்பர்ஸ் ரிப்பீட்டேஷன் வருது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? மாத்தி மாத்தி எழுதலாமே தவிர அதை வேற எந்த வகையும் என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 420 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபண்டமெண்டல் தியரம் யூஸ் பண்ணி அதை பிரைம் ஃபேக்டரைஸா மாற்ற போறோம். ஸோ இதை நம்ம எப்படி மாற்றணும்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டிவிஷன் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ 420. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் யூசிங் பிரைம் ஃபேக்டரைசேஷன். அப்போ இதில் நீங்க இங்க போடுற டிவிஷன் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்னா ஒன்லி எ பிரைம் நம்பரா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணணும்னு 4னு போடுவீங்க. அப்படி நீங்க 4னு போட்டாலும் என்ன பண்ணணும்? அதை பிரைம் நம்பரா நீங்க ஞாபகம் வச்சுங்க. 2 into 2 மட்டும் தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நீங்க என்ன பண்ணுங்க? காம்போசிட் நம்பர் யூஸ் பண்ணாம ஒன்லி பிரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 2. ஸோ 2ன்ற நம்பர் போட்டா 2 2s are 4, 2 1s are 2, as it is we go. என்ன பண்றோம்னு பாருங்க. இந்த 2ஆல இந்த 4 டிவைட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 2. இந்த 2ஆல 2 டிவைட் பண்ணா 1. 0 கிடையாது. அகைன் 2ஆல பண்ணு. அப்ப 2 1s are 2. ஓகேவா? இந்த 1 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்னா 0 போடணும். நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? 2 5s are 10 அப்படின்ட்டு 15 அப்படின்னு போட்டுருவீங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பாருங்க. 420 2ஆல பண்ணுவீங்க, 210 இது கரெக்டா போட்டுருவீங்க. அகைன் 2ஆல பண்ணும்போது 1 2 is 2 போட்டுருவீங்க. 5 2s are 10 போட்டுருவீங்க. இப்படி போட்டா தப்பு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பண்ற தப்பே இதுதான். ஸோ இங்க ஒரு நம்பர் எனக்கு டிவைட் ஆகல, இந்த நம்பரை நான் பக்கத்துல பாரோ பண்றேன்னும் போது நடுவில் நம்ம என்ன பண்ணணும்?
கம்பல்சரி ஒரு 0 போட்டு தான் அப்புறம் பண்ணும். ஓகேவா? அப்ப இங்க 0 போட்டோம். அப்ப இது என்ன நம்பரா மாறிடும் பாரு, 10 மாறிடும். அப்ப 5 2s are 10. ஓகேவா? இப்ப இது லாஸ்ட் நம்பர் 5 இருக்கு. அப்ப இது கண்டிப்பா என்ன ஆகும், 5 டேபிள்ல டிவைட் ஆகும். அப்ப 5 ஆல டிவைட் பண்றேன். அப்ப 5 2s are 10. இப்ப சார் முதல் 2 நம்பர் எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம். கண்டினியூஸா போகும். இங்க நான் ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர் சேர்த்து எடுக்கும்போது 0 யூஸ் பண்ணணும். புரியுதா? அப்ப 5 2s are 10. ரிமைண்டர் என்ன இருக்கு, 5 இருக்கு. அப்ப 1 5s are 5. ஓகேவா? அடுத்தது எப்பவுமே ஸ்மால் நம்பர்ல இருந்து போங்க. இதை மறுபடியும் என்ன பண்ணலாம், 3 ஆல பண்ணணும். 3 ஆல பண்ணா 7 3s are 21. அப்போ 7 7s are 1. இந்த மாதிரி 1 வர வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதும். ஓகேவா? ஸோ எவரி காம்போசிட் நம்பர் அஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரைம் ஃபேக்டரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதை எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். 420 ஈக்குவல் டு என்ன போட்டுருக்கோம் பாருங்க, 2 into 2 into 5 into 3 into 7. இதுதான் பிரைம் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும். ஸோ we can write it as 2 into 2 into 3 into 5 into 7. இதுதான் சொன்னாங்க. apart from the order in which the prime factor, apart from order சொல்றோம் இல்லையா, இந்த ஆர்டர்ஸ் வேணா மாறி மாறி வரலாம். இங்க பாருங்க 5 3யும் நான் ஆர்டர் மாத்தி எழுதுறேன். பட் the same number எக்ஸ்பிரஸ் in the form of prime factor. ஓகேவா? இப்ப இதை நம்ம இன்னொரு ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்னா, நம்பர் ஆஃப் ரிப்பிட்டேஷன்ஸ் பவரா மாத்தி எழுதுவோம். இப்ப இங்க பாருங்க 2 எத்தனை வாட்டி இருக்கு, 1 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப we can write it as 2 power 2 into 3 power 1 into 5 power 1 into 7 power 1. ஓகேவா? 420ன்றத நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், 2 power 2 into 3 power 1 into 5 power 1 into 7 power 1. ஓகேவா? இது புரியுதா? இதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணி ஒரு காம்போசிட் நம்பரை பிரைம் ஃபேக்டரைஸா பிரித்து எழுதும். எந்த ஒரு நம்பருமே பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு நம்பரா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அதாவது ஒரே ஒரு எக்ஸ்பிரஷனா மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு மேல வேற ஃபார்மட்ல என்னால எடுக்க முடியாது. இப்ப இந்த 2 3 5 7 இந்த பவர்ஸ் யூஸ் பண்ணாம வேற யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா, 11 into 7 5 into 7ன்ற மாதிரி வேற ரொட்டேஷன்ல கண்டுபிடிக்கணுமா, முடியாது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், யூனிக்லி எக்ஸ்பிரஸ்ட் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக்னு சொல்றேன். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அந்த எக்ஸசைஸ் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். ஏன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்லேயே இருக்கு, இருந்தாலும் அதையும் நம்ம ஃபர்தரா பின்னாடி சால்வ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், பிரைம் ஃபேக்டரைஸா ஃபேக்டரைஸ் பண்ணிடுது. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. 140. ஸோ என்ன யூஸ் பண்ணலாம், 2 டேபிள்ல யூஸ் பண்ணலாம். அப்போ 7 2 + 40 0 அப்படியே இறக்கிறோம். அகைன் 2ல பண்றோம். 3 2s are 6. அப்போ ரிமைண்டர் என்ன வரும், 1. அப்போ 10ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 5 2s are 10. ஓகேவா? நெக்ஸ்ட் இது 5ல முடியுது. அப்போ என்ன பண்ணலாம், 5 டேபிள் யூஸ் பண்ணலாம். 7 5s are 35. ஸோ 7ல யூஸ் பண்ணலாம் 1. அப்போ 140ன்ற நம்பர் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண எழுதலாம், 140 is equal to 2 into 2 into 5 into 7. ஓகேவா? ஸோ இது அதர் மெத்தட்ல எப்படி எழுதலாம், 2 power 2 5 power 1 into 7 power 1. ஓகேவா? அடுத்த நம்பர் பாருங்க, செகண்ட் சம், சாரி ஃபர்ஸ்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் 156. 156. ஸோ 2ஆல டிவைட் பண்றோம் ஃபர்ஸ்ட். அப்பனா ஒரு எனக்கு 7 2s are 14, ரிமைண்டர் 1. அப்ப 16. அப்ப என்ன வரும், 8 2s are 8. ஓகேவா? அகைன் 2ஆலே பண்ணலாம். இப்போ 2ஆல பண்ணா 3 2s are 6, ரிமைண்டர் 1. இப்போ எனக்கு என்ன வந்துடும், 9 2s are 18. ஓகேவா? இப்போ 3 டேபிள்ல பண்றோம். இப்போ 1 3 is 3, 3 3s are 9. ஸோ 13 is a prime number நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ 13. இப்போ 13 1s are 13. அப்போ 156 can be written as 156ன்றது எப்படி எழுதலாம், 2 into 2 into 3 into 13. இது என்ன ஃபார்முலா எழுதுனா 2 power 2 into 3 power 1 into 13 power 1. ஓகேவா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் புரியுதா? ஸோ அடுத்த 2 சம் நீங்க போடலாமா? ஃபர்ஸ்ட் சம்மோட அடுத்த 3 சப்டிவிஷன் 3rd 4th 5th நீங்க ஹோம்வொர்க் சம்ம செல்ஃபா ட்ரை பண்ணுங்க. என்னென்ன நம்பர்னு பாருங்க, 3825, 5005, 7429. இந்த சம்ஸை நீங்களே ஓனர் ஃபேக்டரைஸ் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த வீடியோஸ்ல நம்ம அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இதோட அடுத்த வீடியோஸ்ல இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.